உங்கள் ரமேஷ் ஓம் பேசிட்டு இருக்கேன். திருமலை அப்டேட்ன்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த வீடியோ எடுக்கிற டைம் வந்து ஈவினிங் 6:30 ஆகுது. இப்போ ஒரு ஒரு 3/4 மணி நேரமா திருப்பதில நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு. நேத்து கூட ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா பெஞ்சுது. ஈவினிங்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு திருப்பதில. டே டைம்ல பார்த்தோம்னா நல்ல வெயில். வெயில் கூட அதிகமா இருக்கு. அதேபோல ஈவினிங்ல ஒரு 1/2 அன் ஹவர் அடி மழை பெய்யுது. திருமலால கூட நேத்து ஈவினிங் நல்லா மழை பெஞ்சுது. நேத்து நைட்டு பெஞ்சுது. இன்னைக்கு வந்து சர்வதர்ஷனம் டோக்கன் இஷ்யூன்றது மத்தியானம் 2 மணிலேருந்து இஷ்யூ பண்ணாங்க. இப்போ ஒரு 4-5 டேஸா மத்தியானம் 2 மணிலேருந்து இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்கல்ல. இன்னைக்கு வந்து ஒரு 4:30க்கெல்லாம் கம்ப்ளீட்டா முடிஞ்சு போச்சு டோக்கன்ஸ். சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது 4:30 மணிக்கெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஸோ மத்தியானம் 2 மணிக்கு இஷ்யூ பண்றாங்கன்னா, நம்ம பிஃபோராவே வந்துடணும் டோக்கன் வாங்குறதுக்கு. நம்மளுக்கு 2 மணிலேருந்து இஷ்யூ பண்றாங்கன்னு சொல்லி நம்ம கரெக்டா 2 மணிக்கு வந்தா எப்படி கிடைக்கும்? கமெண்ட்ஸ்ல வந்து 2, 3 பக்தர்கள் கேட்டிருக்கீங்க. நாங்க 2 மணிக்கு போனோம், எங்களுக்கு டோக்கன் கிடைக்கலன்ட்டு. எப்படி கிடைக்கும்? நம்ம வந்து பிஃபோரா கமெண்ட்ஸ்ல பாருங்க, 2, 3 பக்தர்கள் கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. நாங்க வந்து 11 மணிக்கு கியூ லைன்ல போய் நின்னோம், டோக்கன் வாங்கிட்டோம், 2 மணிலேருந்து இஷ்யூ பண்ணாங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு வந்து எந்த டோக்கன் இல்லாம போற சர்வதர்ஷனம் பண்றது 2 டேஸ் பேக் பார்த்தோம்னா ஒரு பக்தர் ஷேர் பண்ணியிருக்காரு. எங்களுக்கு வந்து 30 மணி நேரம் ஆச்சுன்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்காரு. எந்த டோக்கன் இல்லாம போறது வந்து 24லேருந்து 30 மணி நேரம் வரைக்கும் கூட ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால சர்வதர்ஷனம் டோக்கன் வாங்குறதுக்கே பிளான் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் முன்னே வந்துட்டோம்னா கூட கியூ லைன்ல இருந்தா கூட நம்ம டோக்கன் வாங்கிடலாம். கமெண்ட்ஸ்ல வந்து 2, 3 பக்தர்கள் கேட்டிருந்த டவுட் வந்து சர்வதர்ஷனம் டோக்கன் எந்த கவுண்டர்ல போய் வாங்கினா க்ரௌடு கம்மியா இருக்கும் சொன்னா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி டவுட் கேட்டிருக்கீங்க. நான் எல்லா வீடியோலும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டு தான் வந்துட்டு இருக்கேன். நம்மளுக்கு வந்து க்ரௌட் அதிகமா எங்க இருக்குன்றது நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு எங்க கன்வீனியன்ட்டோ எந்த சென்டரோ அங்க பிஃபோரா போயிட்டோம்னா டோக்கன்ன்றது வாங்கலாம். இந்த கவுண்டர் தான் கம்மியா இருக்கும், இந்த கவுண்டர்ல கம்மியா இருக்கும்னாலும் நம்ம எஸ்டிமேஷன்லாம் போடவே முடியாது. நம்மளே கிடையாது. திருமலா திருப்பதி தேவஸ்தானம் கூட சர்வதர்ஷனம் டோக்கனுக்கு சம்பந்தப்பட்ட க்ரௌட் மேல ஒரு எஸ்டிமேஷன்ன்றது போட முடியாது. ஓகேங்களா? சம்டைம்ஸ் பார்த்தோம்னா 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்திலே கூட சுவாமி தரிசனத்துக்கு சம்பந்தப்பட்ட டோக்கன்ஸ்ன்றது ஃபாஸ்டா முடிஞ்சு போகுது. ஸோ அதனால நம்ம வந்து பிஃபோரா வந்துட்டோம்னா டோக்கன் வாங்கலாம். பர்டிகுலரா இந்த சென்டர்ல தான் நம்மளுக்கு கம்மியா இருக்கும் க்ரௌடுன்றது நம்ம ஒரு எஸ்டிமேஷன் எல்லாம் போட முடியாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஆன்லைன்ல, அதாவது அக்டோபர் மாதத்துக்கு சம்பந்தப்பட்ட தரிசனம் புக்கிங்ஸ் இந்த ஜூலை மாதம் எந்தெந்த டேட்ல ரிலீஸ் பண்ணுவாங்கன்ற அப்டேட் நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். மேக்சிமம் பக்தர்கள் ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு வரதுக்கே ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. இல்லை ஆன்லைன்ல எங்களால் புக் பண்ண முடியல, எந்த பிளான் இல்லாமல் வரோம்னு நினைச்சீங்கன்னா சர்வதர்ஷனம் டோக்கன் வாங்கிட்டு போறதுக்கே பிளான் பண்ணிக்கோங்க. சர்வதர்ஷனம் டோக்கன் வாங்கிக்கிட்டு போங்கன்னு சொல்லி நான் எல்லா வீடியோலும் ரெகுலராக கண்டிப்பாக நான் சொல்கிறேன். அதாவது சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். ஏன்னா எந்த டோக்கன் இல்லாமல் போனோம்னா ரொம்ப கஷ்டப்படணும். அதனால நம்ம பிஃபோராக வந்துட்டோம்னா டோக்கன்ன்றது வாங்கிடலாம். சர்வதர்ஷனம் டோக்கனோட ஸ்டேட்டஸ்ன்றது நம்ம டெலிகிராம் குரூப்பில் நான் ரெகுலராக ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். அது கண்டிப்பாக சப்போர்ட்டாக இருக்கும் பக்தர்களுக்கு. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோ சொல்லுங்கள். கண்டிப்பாக சப்போர்ட்டாக இருக்கும். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோ சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம்.